இந்த நாளிலும் கூட கேடகம் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்குள் நான் விதைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு தலைப்பாக கேடகம். சொல்லுங்க, கேடகம். அல்லேலூயா. யுத்தம் பண்ணுகிறவர்கள் ஒரு கேடகத்தை பிடித்து வைத்திருப்பார்கள். அந்த கேடகத்தை உவமானமாக வைத்து வேதத்தில் வருகிற வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேச விரும்புகிறதை ஆவியானவருடைய உதவியோடு உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும், நான் உனக்கு கேடகமும், உனக்கு மகா பெரிய பலனும், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தைக்காக கையை தட்டி கர்த்தருக்கு நல்ல கை தட்டி ஆண்டவரை துதியுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கேடகம் எது தெரியுமா? ஆண்டவரே எங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆண்டவரே எங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனத்தில் உண்டாகி சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். இந்த காலை வேளையில எந்த பயங்களோட எந்த திகில்களோட இந்த சபைக்கு நீங்கள் வந்திருக்கலாம், இன்றைக்கு வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று அந்த ஆண்டவருக்கு மறுபடியும் கையை தட்டி நன்றி செலுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாம் சோர்ந்து போன நேரத்தில் சொல்லுகிறார். ஆபிரகாம் பலவீனப்பட்டு பயப்பட்ட நேரத்தில் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இங்க கவனிங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவராகிய தெய்வம் நம்மோடு அந்த வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். எல்லா ரெண்டு கரங்களையும் பிரித்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் அப்பா. ரெண்டு கையை பிரித்து சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன். அல்லேலூயா. அதனால தந்தை பெர்க்மன்ஸ் பாடுகிறார், கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அல்லேலூயா. தலை நிமிர செய்பவர் நீரே. நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், நீ பயப்படாத, உன்னோடு கூட என்னுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்கள். உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 33:29. ஹல்லேலூயா. உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஹல்லேலூயா. சொல் ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மாத்திரமல்ல, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கையசைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட வடகாடி ஜனமே, நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட வடகாடி திருச்சபையே, நீ பாக்கியவான். ஏன் தெரியுமா? அவரே உனக்கு கேடகமாயிருக்கிறார். அவரே உனக்கு கேடகமாயிருக்கிறார். இந்த வெயில் நேரங்களில்
அங்கே மனுஷனுடைய உடம்புக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத பக்கை என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த பக்கையான காலத்திலையும் அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். கொள்ளை நோய்கள் மத்தியில் அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். வியாதிகள் மத்தியில் அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். பிசாசின் சோதனைகள் மத்தியில் அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தர் நமக்கு கேடகம் கேடகம் கேடகம். கை தட்டலாமே, கை தட்டலாமே. ஒரு குடும்பம் இருந்துச்சு, கர்த்தருக்கு பயந்து தொழில் துறைகளை செய்து கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டு வந்தார். அவர்களுக்கு நாளாந்தம் பணம் பெருகிக் கொண்டே இருந்துச்சு. ஆகவே அவங்களுடைய தொழிலோடு கூட, யாரம்மா பிடிச்சு வச்சிருங்க, அவங்களுடைய தொழில் துறையோடு கூட போட்டிக்கு நிற்கிற ஒருவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அந்த தொழிலை மடக்கும்படியாக, அந்த தொழிலை உடைக்கும்படியாக ஒரு சூனியக்காரனிடம் போய் அந்த குடும்பத்துக்கு விரோதமாய் சூனியம் பண்ண தொடங்கினான். சூனியம் பண்ணி அவன் என்ன செய்யும் பொழுது, அந்த மந்திரவாதி என்ன செய்தானா, ஒரு அசுத்த ஆவிய அந்த வீட்டுக்கு அனுப்பினான். ஒரு அசுத்த ஆவி அந்த வீட்டுக்கு அனுப்பின பொழுது, அந்த அசுத்த ஆவி வீட்டுக்கு போன வேகத்திலேயே திரும்பி இந்த மந்திரவாதியிடம் வந்து விட்டது. இந்த மந்திரவாதியிடம் வந்த பொழுது அவன் சொன்னான், இல்ல நீ அந்த இடத்துக்கு திரும்ப போவென்று சொல்லி அந்த வீட்டினுடைய எல்லா காரியங்களையும் அவன் செய்து அனுப்பும் பொழுது அந்த ஆவி போகவே இல்லை. ஆகவே இவன் என்ன செய்தான், இந்த சூனியக்காரன் தான் ஆவியாக மாறி பிசாசுனுடைய உதவியினாலே அந்த வீட்டுக்கு அவன் போகிறான். அந்த வீட்டுக்கு அவன் போகும் பொழுது அந்த வீட்டினுக்குள்ளே அவனால நுழைய முடியவில்லை. ஒரு மாலை நேரத்தில் அவன் போகும் பொழுது அந்த வீடு குடும்ப ஜெபம் செய்து கொண்டு நின்றது. அவர்களை சூழவும் ஒரு பாதுகாப்பு, ஒரு அடைக்கலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த மந்திரவாதி கடைசியாக அந்த போட்டியாளரிடம் பணத்தை கொடுத்து விட்டு சொன்னானாம், இந்த குடும்பத்திற்கு என்னால ஒன்றும் செய்ய முடியாது. இது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம், இது உங்களுக்கு ஒரு கதையை போல இருக்கலாம். உண்மை என்ன தெரியுமா, கர்த்தரால ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் சூழ கர்த்தரே பாதுகாத்து கொண்டு நிழலாக, அடைக்கலமாக, கேடகமாக அவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கேடகம். ஆமென். அவர் நம்முடைய கேடகம். ஆமென். உத்தமமாய் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொருவனுக்கும் கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவற்ற வழியில் நடக்கிற ஒவ்வொருவனுக்கும் கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து திருப்பந்தில கலந்து கொண்டு சபை ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். அந்த கேடகத்தை தாண்டி எந்த சத்துருவும் நுழைய முடியாது. அதனால வேதத்தில் அநேக வசனங்கள் இருந்தாலும் ஒரு வசனம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன். அல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன். அல்லேலூயா. என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற ரட்சிக்கப்பட்ட இந்த பிள்ளையே, உன்னை யாராவது தொடுறாங்க என்றால் அவங்க என்ற தலையை தொடுறாங்கன்னு சொல்லல, என்ற நெஞ்ச தொடுறாங்கன்னு சொல்லல, என்ற காலை தொடுறாங்கன்னு சொல்லல, என்ற கண்ணை தொடுறாங்கன்னு சொல்லல, என்ற கண்மணியை தொடுகிறார்கள். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, உனக்காக எப்பவும் நான் பாதுகாப்பா இருக்கிறேன். என்னை தாண்டித்தான் உன்னை தொட முடியும். ஆமென். அவரே கேடகம். அல்லேலூயா. அவரே கேடகம். ஆமென். அவரே கேடகம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தடவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு தவறு, ஒரு பாவம் ஒரு பெண்பிளை செய்து விட்டாள். அந்த பெண்பிளை பாவம் செய்தபடினாலே அதை நேர கண்டுபிடித்து என்ன செய்கிறார்கள், அவளை கலைக்க தொடங்கினார்கள். கலைக்க தொடங்கின பொழுது ஆம்பளை ஓடிட்டான், பெண்பிளை சிக்கி கொண்டாள். எல்லாரும் கல்லுகளோட வந்து அவளை கொல்லும்படியாய் நிற்கும் பொழுது கேடகமாக ஆண்டவர் அந்த இடத்துக்கு வருகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எறியுங்கள். அல்லேலூயா. எல்லாரும் போய்விட்டார்கள். அந்த பெண்ணுக்கு கர்த்தர் கேடகமாயிருந்து பாதுகாத்தார். அதற்கு பின்னுக்கு அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே. ஆமென்.
ஏனென்றால் நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். ஆமென். நான் உனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறேன். ஹalleluya. இனி நீ என்னை அவமானப்படுத்தாதே. ஆமென். அதுதான் இன்றைய செய்தி. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அந்த கேடகமாகிய தெய்வத்தை நீங்கள் அவமதிக்க கூடாது. ஆமென். அவமானப்படுத்த கூடாது. ஆமென். ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் எங்களை ரட்சித்து எங்களை அபிஷேகம் பண்ணி தன்னுடைய பாதுகாப்பை தந்துட்டார் என்றால் அதை சீக்கிரமாய் எடுக்க மாட்டார். ஆனால் கர்த்தர் கிருபையை உடனே நீக்க மாட்டார். அவருடைய அன்பு எப்பொழுதும் உங்களோடு கூட இருந்து கொண்டே இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன, நான் உன்னோட சந்தோஷமா இருக்க வேண்டுமே ஒழிய உன்னோட நான் வேதனையோட இருக்க கூடாது. உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் அழுது கொண்டு இருக்க கூடாது. அதுதான் இன்றைக்கு செய்தி. அல்லேலூயா. நான் உனக்கு மகா பெரிய கேடகமா இருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னை பாதுகாப்பேன். ஆமென். இனி வரப்போகிற பஞ்சங்களா இருக்கலாம், இனி வரப்போகிற சோதனைகளா இருக்கலாம், இனி வரப்போகிற உபத்திரவங்களா இருக்கலாம், ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதபடி நான் உன்னை பாதுகாப்பேன். ஆனால் நீ என்னை அவமதிக்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் மரித்த பொழுது 2 சாமுவேல் 1:21 ஒரு தேவ மனுஷன் மரித்த பொழுது இன்னொரு தேவ மனுஷன் அவனுக்காக அழுகிறான். ஒரு தேவனுடைய மனுஷன் செத்து போயிட்டான். அவன் செத்த பொழுது இன்னொரு தேவ மனுஷன் வந்து அவனுக்காக அழுகிறான். அவன் அழும் பொழுது எப்படி அழுகிறான் என்பதை 2 சாமுவேல் 1:21 வாசிப்போம். கில்போவா மலைகளிலே உங்கள் பனியும் மழையும் பெய்யாமலும், கில்போவா மலைகளே உங்களில் மழையும் பனியும் பெய்யக்கூடாது. காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக, எந்த நல்ல பலனும் உங்களிலே இருக்கக்கூடாது. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டதே. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். சவுல் அபிஷேகம் பண்ணப்படாதவன் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டது. அவருடைய கேடகமும் அவமதிக்கப்பட்டது. சவுல் என்கிற ஒரு மனுஷனை நாங்கள் பார்க்கிறோம். கவனிங்க, என்ன கவனிங்க. இஸ்ரவேல் தேசத்தை அரசாளும்படிக்கு இந்த சவுலை கர்த்தர் தெரிவு செய்யும் பொழுது அவன் போய் தளவாடங்களுக்கு ஒளிச்சு நிற்கிறான். அந்த அளவு தாழ்மையாக ஏழ்மையாக இருந்த அந்த மனுஷனை கொண்டு வந்து கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ கிருபையால தாழ்மையில் இருந்த என்னையும் உன்னையும் கர்த்தர் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. இந்த தாழ்மையில இருந்து வந்த இந்த சவுல் ஆரம்பத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஆனால் சாகும் பொழுது அவருடைய முடிவு வரும் பொழுது அவருடைய முடிவு என்னவாக இருந்தது? கேடகத்தின் அவமானமாய் இருந்தது. கேடகம் என்றால் கர்த்தருடைய அவமானமாய் இருந்தது. தாவீது போய் அந்த செத்த வீட்டுக்கு அழுகிறான். அந்த செத்த வீட்டை நினைத்து தாவீது புலம்புகிறான். எப்படி? சவுல் கொல்லப்பட்ட இடத்துல எந்த நல்ல பலனும் பெறக்கூடாது. ஏனென்றால் கேடகம் அவமதிக்கப்பட்டு விட்டதே. கேடகம் அவமதிக்கப்பட்டு விட்டதே. சவுலின் நிமித்தமாய் சவுல் மேலே இருந்த கேடகம் அவமதிக்கப்பட்டது. என் நிமித்தமாய் என் மேல் இருக்கிற கர்த்தர் என்கிற கேடகம் அவமதிக்கப்படக்கூடாது என்று சொல்றவர்கள் மட்டும் கரங்களை தட்டி அப்பா 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 உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களுடைய கையில் ஒரு பைபிள் இருக்கலாம். அது ஒரு 500 ரூபாய் பைபிள் இருக்கலாம், 5000 ரூபாய் பைபிள் இருக்கலாம், அல்லது பாஸ்டர் கொடுத்த ஃப்ரீ பைபிளா இருக்கலாம். அது அல்ல. நீங்கள் அறியாத ஒருவர் உங்களோடு கூட எப்பவுமே இருக்கிறார். அந்த தேவன் ஒரு நாளும் தலை குனிய கூடாது. அல்லேலூயா. கையா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. என்னால ஒரு நாளும் ஆண்டவர் அவமானப்படக்கூடாது. அதுதான் ஒவ்வொரு தேவ பிள்ளையின் ஏக்கமாக இருக்க வேண்டும். ஆமென். அதுதான் ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாஞ்சையாக இருக்க வேண்டும். அவர் கேடகம், அவர் பாதுகாப்பு. அந்த பாதுகாக்கும் அந்த தெய்வம் ஒரு நாளும் என்னால அவமானம் அடைய கூடாது. அநேக தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் கர்த்தர் மகிமைப்படுகிறார். தொடக்கத்தில் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. ஆனால் போக போக அவருடைய வாழ்க்கைகள் மூலமாய் ஆண்டவர் அவமதிக்கப்படுகிறார்.
ஆண்டவற்ற நாமம் தூஷிக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் என்னாலும் முன்னாலும் தூஷிக்கப்படக்கூடாது. ஒரு நல்ல வல்லமையான ஊழியக்காரன், தெய்வீக சுகங்களை கொடுத்த ஊழியக்காரன் மரிக்கிற நேரத்திலே அவர் சொன்ன வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார்கள். மரிக்கும் பொழுது அவர் வாயத்திலிருந்து சொன்னார், ஐயோ என்ன கொண்டு போக பிசாசுகள் வந்து நிற்குதே, என்னை கொண்டு போக பிசாசு. ஆனால் அவர் வாழும் பொழுதோ மகிமையுள்ள ஊழியக்காரனாய் ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ்ந்தார். ஆனால் முடிவில் என்ன? கேடகம் அவமதிக்கப்படுகிறது. கேடகம் அவமதிக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த மல்லாவில சரி, இந்த வடகாடு திருச்சபை விசுவாசிகள சரி, கேடகம் அவமதிக்கப்படக்கூடாது என்பதுதான் கர்த்தருடைய ஏக்கமாய் இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளுகிறவன் மட்டும் கையை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சவுலின் தொடக்கம் கர்த்தருடைய மகிமை, ஆனால் சவுலின் முடிவு கேடகத்தின் அவமானம். ஒரு நாளும் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட நான் நீயும் வாழக்கூடாது. ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும்படியாக நாங்கள் செய்யக்கூடிய 2 பாவங்களை இந்த நாளில் ஆவியான உதவியோடு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். குறிப்பாக இந்த 2 பாவங்கள் ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கும். இந்த 2 பாவங்களும் எங்களுடைய வாழ்க்கையில தலை தூக்கமாக இருந்தால் அதனால எங்களுக்கு மாத்திரமல்ல ஆண்டவருடைய நாமமும் அவமதிக்கப்படும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு விசை கூட வாசித்துக் கொள்ள நீதிமொழிகள் புத்தகம் 30வது அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 9வது வசனம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, வாசிங்க. நன்றி. நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் ஜார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பைபிளை பார்க்காதீங்க, என்ன பாருங்க, பலிபீடத்தை பாருங்க, கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க ஒரு தேவ மனுஷன் ஜெபிக்கிறான். என்னன்னு ஜெபிக்கிறான்னு சொன்னா எனக்கு பின்னுக்கு சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு நீ நிறைய தந்து நான் நீர் யார் என்று கேட்காதபடிக்கும் நான் ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒன்றும் இல்லாட்டி ஆண்டவரை தேடுவோம் இல்லையா? அல்லேலூயா. ஆனா எல்லாம் கூட கூட வந்துச்சுன்னா கொழுப்பும் சேர்ந்துடும். ஆமென் சொல்லுங்க. ஜோன்சன் ஒரு ஐயா சேர்ச்சுக்கு வருகிறார். அப்ப ஜோன்சன் ஒரு ஆராதனைக்கு ஒரு ஐயா வருகிறார். அவருக்கு பாடியன்னு சொல்லி இப்ப ஞாபகம் வருகிறது. அந்த ஐயாவுக்கு ஒரு சில பிரச்சனைகள், பலவீனங்கள் இருக்குது. அவர் வந்த உடனே 1-2 பிரச்சனைகள் கர்த்தர் மாற்றி கொடுத்துட்டார். அவர் சொன்னார், தம்பி, ஏன் ஆண்டவர் எனக்கு முழு பிரச்சனையும் மாத்தலை என்றால், அவரே சொல்லுகிறார், முழு பிரச்சனையும் மாத்தலை என்றால், முழு பிரச்சனையும் மாத்தினால் நான் சேர்ச்சுக்கு வர மாட்டேன் தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால 1-2 மாத்தி மாத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு உண்மையான சம்பவம். ஆமென், ஆமென். நிறைய பேருக்கு எல்லாம் கர்த்தர் கம்ப்ளீட் பண்ணி விட்டோன்னு கடைசியா கேட்பாங்க, கர்த்தரா, இயேசுவா, சியோன் சர்ச்சா, தேவதாஸ் பாஸ்டரா? ஆமென் சொல்லுங்க. ஆக இவன் சொல்லுகிறான், எனக்கு எல்லாம் தந்து அப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு வராதபடிக்கும். அதே நேரம் அடுத்த ஜெபம் சொல்லுகிறான், சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் ஒன்றும் தராமல் ஓட்டப்பாணியா என்ன வச்சிருக்கிறபடியால் களவெடுத்து உம்முடைய நாமத்தை வாங்கம்மா நான் தூசிக்காதபடிக்கும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவர் என்ன சொல்லுகிறார்? நான் களவெடுத்தால் உம்முடைய நாமம் தூசிக்கப்படும் ஆண்டவரே. நான் கொள்ளையடித்தால் உம்முடைய நாமம் தூசிக்கப்படும் ஆண்டவரே. நான் திருடினால் கேடகம் அவமதிக்கப்படும் ஆண்டவரே.
முதலாவது கேடகம் அவமதிக்கப்படுகிற ஒரு பாவத்தை இந்த இடத்தில் நான் சொல்லுகிறேன். களவுகள், கொள்ளைகள், திருட்டுகள் கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிறபடியால் அந்த பாவத்துக்குள்ள விழாமல் தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க மட்டும் மறுபடியும் கையை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவா. ஆமென். ஒரு முஸ்லிம் மனுஷன் தன்னுடைய கடைக்கு கிறிஸ்தவர்களை வேலைக்கு எடுத்தான். தன்னுடைய கடைக்கு சேச்சுக்காரரை வேலைக்கு எடுத்தான். வேலைக்கு எடுத்து அவங்க வேலைக்கு வாரத்துக்கு முன்னுக்கு அவன் அவங்களுக்கு ஒரு செக் பண்ணினான். என்னவென்றால் அவங்க தன் ரூமுக்கு வருகிற அந்த இடத்துல ஒரு பைபிளை அவன் வைத்திருந்தான். ஆகவே அந்த வேலைக்கு வருகிற வேதக்காரங்கள் யார் அந்த பைபிளை எடுத்து வாசிக்கிறான் என்பதை அவர் கவனித்தார். வந்தவர்களில் ஒருவன் வேதத்தை வாசித்தான், அவனை தன்னுடைய வேலைக்கு சேர்த்தான். அவன் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? பைபிளை ஒழுங்கா வாசிக்கிறவன் களவெடுக்க மாட்டான். ஆமென். பைபிளை ஒழுங்கா வாசிக்கிறவன் கொள்ளையடிக்க மாட்டான். கர்த்தரோடு கூட நடக்கிறவன் திருட்டு காரியம் செய்ய மாட்டான். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நான் நீயும் அவதானமாய் இருக்க வேண்டும். பொய், களவு, வஞ்சகம், சூது எங்கட வாழ்க்கையில இருக்காதபடிக்கு கரங்களை விரித்து ஒரு 5-6 தடவை சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாங்கள் எல்லாம் படிக்கிற காலங்களில், அங்க படிக்கிற காலங்களில் புத்தகத்துல கதை வரும். மூலாம்பழ கதை. எத்தனை பேர் படிச்சீங்களோ தெரியல. மூலாம்பழம் தொடக்கம் 3ஆம் ஆண்டு அந்த புத்தகம் எப்ப தமிழ் புத்தகம் நாங்கள் வாசிக்கிற புத்தகம் பெருகுதா அதுல வரும். உன்னோட பேரை மறந்துட்டான். ஒருதன் எல்லாத்தையும் மறைச்சு வைப்பான், இன்னொருதன் அழுகலை சொல்லி வைப்பான். படிக்கும் பொழுதே நல்லொழுக்கங்கள் அப்பொழுது விதைக்கப்பட்டது. ஆனால் இப்ப 3ஆம் ஆண்டு புத்தகம், 4ஆம் ஆண்டு புத்தகம், எத்தனையாம் ஆண்டு 7 வரைக்கும் பாருங்க, நீதி நெறிகள் குறைந்து போகிறது. ஏன் தெரியுமா? இந்த காலத்தில் பொய் சொல்லாமல், இந்த காலத்தில் களவெடுக்காமல், இந்த காலத்தில் கொள்ளையடிக்காமல் ஒரு மனுஷனால வாழ முடியாது. ஆனால் தேவனை கேடகமாய் கொண்ட ஒவ்வொரு பிள்ளையாளையும் வாழ முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பொய் சொன்னா, களவெடுத்தால், திருடினால் பணம் நிறைய வரும். ஆனால் பொய் சொல்லாமல், திருடாமல், களவெடுக்காமல், உம்முடைய நாமத்தை தூசிக்காமல் வாழ்வதையே நான் விரும்புகிறேன் ஆண்டவர் என்று அவன் ஜெபித்தது போல என்கிற வாஞ்சைகளில் இந்த கடைசி காலத்தில் மாறுவதாக. ஆமென். அவசரத்துக்கு பொய் சொல்றது, எடுத்துடனே பொய் சொல்லுகிறது, ஏதாவது பொருளை கண்டுடனே எடுக்கிறது, மற்றவங்களுடைய பொருள்களை வேண்டி திருப்ப கொடுக்காமல் ஏமாற்றுவது, இவைகள் அனைத்துமே ஆண்டவற்ற நாமத்தை தூசிக்குமே ஒழிய மகிமைப்படுத்தாது. உன்னோட கேடகமாய் அவர் இருக்கிறார். ஆமென். அவர் ஒரு நாளும் அவமதிக்கப்படக்கூடாது. ஆமென். அவர் ஒரு நாளும் அவமதிக்கப்படக்கூடாது. அவர் ஒரு நாளும் அவமதிக்கப்படக்கூடாது. அவருக்கு முன்னுக்கு யோவான் ஸ்நானகனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது போய் கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு வருகிற சம்பளம் போதும் என்று இருக்க கடவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கை சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. திருட்டு தொழில் செய்யாத, கள்ள தொழில் செய்யாத, தேவனை அவமதிக்கிற பாவங்களில் ஈடுபடாத, தேவனை அவமதிக்கிற பாவங்களில் ஈடுபடாத. கடந்த வாரம் நான் என்னுடைய மனைவி யாழ்ப்பாணத்தில் போயிருந்த பொழுது 2 பேருமாக நாங்கள் வெளியில போயிருந்த பொழுது ஒரு சின்ன பெட்டி கடையை நான் கண்டேன். அதில் நான் நிறுத்தினேன். அந்த பெட்டி கடையை கண்டு நான் நிறுத்தின பொழுது அப்பம் வித்து கொண்டிருந்தான் ஒரு படியன். ஆகவே ஒரு அப்பம் தாருங்களா தம்பி சாப்பிட்டு பார்க்க கேட்டேன். அவன் தான் சாப்பிட்டேன். என்னுடைய மனசு கூட இந்த அளவுக்கு சுடையில் இது வரைக்கும். ஆகவே சுடுங்க ஐயா, நான் இருந்து சாப்பிட்ற அளவுக்கு.
அப்பொழுது அவனை கொஞ்சம் கேள்வி கேட்டேன், நீங்க கட்டிட்டீங்களா, கல்யாணம் கட்டிட்டீங்களா? இல்ல கட்டல. இளமாள் ரோட்டுல பெட்டி கடை வச்சு அப்பம் சொல்றான் இளமாள். நான் யோசிச்சு பார்த்தேன், இவனுக்கு பொம்பளை பேசைக்கல, பொம்பளை தேடி தெரியக்கல, அவன் தொழில என்ன சொல்ல வேணும்? அப்ப கடை விற்கிறவன். யாரு? பொம்பளை தந்த சோடிகளுக்கு சொல்வா, எனக்கு ஒரு புருஷன் பார்த்திருக்கான், என்ன அவர் வேலை செய்யறார், அவர் அப்ப கடை வச்சிருக்கிறார். என்ன கடை வச்சிருக்கிறார்? அவன் மற்றது அப்ப கடைக்காரனை போய் கட்ட போறான். நடக்குமா? ஆனால் எங்கட புருஷன் கார் வச்சிருக்கிறார். எங்கட நான் கல்யாணம் கட்ட போற குடும்பத்துல எல்லாரும் நல்ல வசதியாக இருக்கணும். அந்த வசதி எப்படி வந்தது? அந்த கார் எப்படி வந்தது? நேர்மையாய் நிதானமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இன்றைக்கு இந்த உலகத்துல கள்ளன்ற வீட்டுல தான் ஆசீர்வாதம் இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? திருட்டுத்தனம் செய்கிறவங்க, அடாவடித்தனம் பண்ணுகிறவங்க, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவங்க செழிச்சு கொண்டே போறாங்க. அதற்காக நானும் நீயும் ஒரு நாளும் தடம் மாறக்கூடாது. அல்லேலூயா. ஓட்ட போட்டிக்கு எந்த சதுரத்தில் உன்னை விட்டிருக்கிறாங்களோ, எந்த ட்ரக்கில் உனக்கு விட்டிருக்கிறாங்களோ, அந்த ட்ரக்கில் ஓடினாதான் உனக்கு பரிசு கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. மற்றவர் வேகமாய் ஓடுகிறார் என்று அவற்றை ட்ரக்குக்கு நீ மாறி முன்னுக்கு போனாலும் உனக்கு பரிசு கிடைக்க போகிறதில்லை. உனக்கு நியமிக்கப்பட்டதில்ல. நீ பொறுமையோட ஓடினால் முடிவில் தேவன் உனக்கு அற்புதமான ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பார். ஆமென். ஜோபு என்கிற பக்தனை நீங்கள் கேட்டால் அவர் என்ன சொல்லுகிறார்? 12வது அதிகாரம் 6வது வசனத்தை படித்துக் கொள்ளுங்கள். ஜோபு 12:6. ஜோபு 12:6 படிங்க. கள்ளருடைய கூடாரங்களில் செல்வம் உண்டு, தேவனை கோபப்படுத்துகிறவர்களுக்கு சாங்கோபம் உண்டு. அல்லேலூயா. சொல்லுங்க. கள்ளனுடைய சவுண்ட சொல்லுங்க. கள்ளனுடைய கூடாரத்தில் செல்வம் உண்டு. எனக்கு ஆசைக்காரங்கள் எல்லாம் கள்ளன் என்று சொல்லிடாதீங்க, அதில் அர்த்தம். ஆனால் பெரும்பாலும் யாற்ற வீட்டில காசு இருக்குதா? கள்ளன். ஆண்டவற்ற பிள்ளை வீட்டில் என்ன அடுப்படிக்கல பூனை படுத்து கிடக்குது. ஆனா கள்ளன் வீட்டில அடுத்த சொல் சாங்கோபம். சாங்கோபாங்கம் என்று சொன்னால் பாதுகாப்பு. களவெடுத்து களவாள பணத்தை சேர்த்து பொருளை சேர்த்து சிசிடிவி கேமராயும் போட்டு அடியாட்களையும் போட்டு அவன் நல்லா இருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாக நீ எப்படி இருக்கிறாய்? தரித்திர கோலமாய் இருக்கிறாய், ஒன்றுக்கும் வழி இல்லாதவனை இருக்கிறாய் என்று இந்த உலகம் உன்னை திசை திருப்பினாலும் ஒரு நாளும் சுருட்டு சுத்துற வேலைக்கு போக கூடாது. கையெழுத்து சொல்ல மாட்டீங்களா? ஆமென். கையெழுத்து சொல்ல மாட்டீங்களா? ஆமென். கள்ளு சீவிர வேலைக்கு போக கூடாது. ஆமென். கசிப்பு காய்ச்சிற வேலைக்கு போக கூடாது. ஆமென். சினிமா வேலைக்கு போக கூடாது. ஆமென். இச்சையை தூண்டுகிற வேலைக்கு போக கூடாது. ஆமென். கஞ்சா காரியங்கள் கடத்தும் வேலைக்கு போக கூடாது. ஆமென். கடத்தல்களுக்கு போக கூடாது. ஆமென். தேவையில்லாத காரியங்களுக்கு துணை போக கூடாது. ஆமென். எனக்கு வருகிறது ஆண்டவரால வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரால வர வேண்டும். ஆமென். இயேசுவால வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எப்படி எனக்கு வருவது கர்த்தரால் வருகிறது. ஆமென். எனக்கு கிடைக்கிறது ஆண்டவரால். அல்லேலூயா. அதுல சாபம் அல்ல. ஆமென். அது திருப்தியாக இருக்கும். ஆமென். அது உயரத்துல வைக்கும். ஆமென். அது சமாதானத்துல வைக்கும். ஆமென். ஆவா படாதீங்க, ஆசைப்படாதீங்க, மற்றவனுக்கு நியமிக்கப்பட்டதுல ஓட பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வெச்ச காரியத்துல நேர்மையாக நடங்க. அல்லேலூயா. நேர்மையாக நடங்க. ஒரு பென்சில கூட பிள்ளைகள் மற்ற பள்ளிக்கூடத்துல படிச்ச பிள்ளை இந்த பென்சிலை கொண்டு வந்து காட்டினால் அடுத்த நாளே அந்த பென்சில் ஸ்கூலுக்கு போக வேண்டும். அல்லேலூயா. ஒரு சின்ன அள்ளி ரப்பர் கூட தேவ பிள்ளைகள் மற்றவருடைய பொருளை வீட்டில் வைக்க கூடாது. ஆமென்.
மற்றவருடைய ஆட்டுக்குட்டிக்கோ மாட்டுக்கண்டுக்கோ கோழி குஞ்சுக்கோ ஒரு நாளும் ஆசைப்படாத. அவனவன் அநியாயம் பண்ணி எவ்வளவோ காரியங்களை அனுபவிக்கலாம், ஆனா தேவ பிள்ளைகள் அப்படி செய்யக்கூடாது. திருச்சபையிலே விதவை என்று பெயர் பெற்று ஒரு சிறு உதவியை பெறுகிற ஒரு தாயார் இங்கே இல்ல. அவரை குறித்த ஒரு முறைப்பாடு பக்கத்து வீட்டுக்காரன் போட்டான். பெரிய போதகரும் அந்த முறைப்பாடு போச்சது. என்ன, எங்கட டிவிய வட்டிக்கு வேண்டிட்டா, வட்டி கட்டலைன்றோன டிவிய தாரா இல்ல. ஒரு பக்கம் ஜோசிங்க அந்த மனுஷி சொல்லித்தான் கொடுத்துருக்கு, வட்டி கட்டுனா அந்த டிவி தருவேன் என்று. ஆனால் அவன் வட்டி கொடுக்காதபடியே டிவி அந்த மனுஷிக்கு சொந்தம். இன்னொரு பக்கத்தால பாருங்கள், இந்த வார்த்தை சொல்லுகிறது வட்டிக்கு கொடாத. ஆமென். நிறைய பேருக்கு தெரியும், வட்டிக்கு கொடுக்காத. கைமாற்றம் செய்ய வேணும் என்றால் திரும்ப தரமாட்டான் என்று நினைச்சு கைமாற்றம் செய். அப்படி இல்லாட்டி கொடுக்காத. கொடுத்து நீ போலீசுக்கும் சண்டைக்கும் தெரிகிறதை விட நீ கொடுக்காமல் இரு. கொடுக்கிறதா இருந்தால் எதையும் எதிர்பார்க்காமல் கொடு. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நம்புறவங்க கையை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க. களவுகள், கொள்ளைகள், திருட்டுகள் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. அறாவட்டிகள், போலீஸை பயன்படுத்தி, சிஐடியை பயன்படுத்தி மற்றவருடைய காரியங்களை அபகரிக்கிற காரியங்கள் ஆண்டவர் எதிர்க்கிறார். சமீபத்தில் போன வாரம் கொழும்புல ஒரு அம்மா களவெடுத்து அந்த களவின் நிமித்தமாய் தலைமுடிகள் வெட்டப்பட்டதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தலைமுடிகள் வெட்டப்பட்டது அவமானம். நிறைய கள்ளர்கள், நிறைய திருடர்கள் இன்னும் பிடிபடவில்லை, ஆனால் அவமானப்படுவார்கள். கர்த்தருக்கு நேர்மையா நடக்கிறவன் பச்சையான ஒளிவ மர கன்ற போல அவன் ஆசீர்வாதமாயிருப்பான். அவன் உடம்புல துன்பம் இருக்காது, அவன் வீட்டுல வீண் செலவு இருக்காது, அவன் குடும்பம் நிம்மதியும் ஆறுதலுமாய் இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் என்னத்தை கதைக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. நீ ஆண்டவருக்கு உண்மையா நட, நீ ஆண்டவருக்கு நேர்மையா நட, ஆண்டவற்ற வார்த்தைக்கு நீ நேர்மையா நட. பொய் சொல்லுங்க, பொய் சொல்லாத. ஆமென். சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க. பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. களவெடுக்காத, களவெடுக்காத. கொள்ளையடிக்காத, கொள்ளையடிக்காத. வேண்டின திருப்ப கொடு, வேண்டின திருப்ப கொடு. எப்பவுமே யார்கிட்டயும் கடன் படாத, எப்பவுமே யார்கிட்டயும் கடன் படாத. இருக்கிறதோட ஆண்டவரை விசுவாசிச்சிரு. ஆண்டவரை விசுவாசிச்சிரு. அவரே உனக்கு பாதுகாப்பாக, அவரே உனக்கு கேடகமாக, அவரே உனக்கு மகிமையாக உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. இந்த மாத்தலன் வழியாக கர்த்தர் நம்மை கொண்டு போனார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கடைசியாக நாங்கள் போகும் பொழுது எத்தனையோ மோட்டார் சைக்கிள்கள் அடுக்கப்பட்டு இருந்துச்சு, எத்தனையோ கார்கள் அடுக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனால் ஒன்றும் ஓட முடியாது. அப்படியே தொடர்ந்து போகிறோம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல். கடைசியா நமக்கு கிடைச்ச பங்கருக்கு முன்னால ஒருதான் நல்ல வடிவா தேங்காய் திருவி சாப்பிட்றான். அதை பார்த்து பச்சை சோறை நான் சாப்பிட்டேன். அல்லேலூயா. இப்படியெல்லாம் போய் கடைசியா கிடைச்ச வங்கர் சீனி மூடை வங்கர். அல்லேலூயா. எண்ணெய் மூடை வங்கர், சீனி மூடை வங்கர். 1/4 கிலோ ராளை நெஞ்சில் பிடிச்சி கொண்டு, என்ற பிள்ளைய கூட அப்படி பிடிச்சிருக்க மாட்டேன்னு அப்போ கட்டியிருந்தேன். 1/4 கிலோ ராளை பிடிச்சி கொண்டு ரவுண்ட் சட்டிக்களால் வந்து அந்த ராள் சாப்பிடாம போன பாவி நான். அல்லேலூயா. கடைசியா ஆமி பிடிக்கும் பொழுது ஒரே ஒரு வெள்ளக்கொடி. இப்போ நீங்க சணல் போல அடிச்சு பார்த்தால் ஒரு வெள்ளக்கொடியில் ஒரு சின்ன சிலுவை நீலப்பேணியால் கீறி தேவன் பாஸ்டரும் தேனுகா போதகர் அம்மா ஒரு பெரிய வாக்கை இப்படியே வச்சுக்கொண்டு அல்லேலூயா. ஒன்றுமில்லை. இப்போ நான் விட்ட முதலாவது மோட்டார் சைக்கிள் புத்தகம். இப்போ கியாருக்கு பெட்ரோல் அடிக்குது, மோட்டார் சைக்கிள் மாத்தலனில்லை. அல்லேலூயா. ஒரு மனுஷி அழுதிச்சுது.
போச்சுது பாஸ்டர், போச்சுது பாஸ்டர். நான் ஆராதனைக்கு போகும் பொழுது நான் என்னம்மா போச்சு, அருவான்களை நம்பி வைப்பகத்துல போட்டேன், எல்லாம் போச்சு. எங்க போட்டாவா? இப்பத்தே பிள்ளைகளுக்கு விளக்காது. தமிழீழ வைப்பகம். என்ன வைப்பகம்? தமிழீழ. தேவ பிள்ளைகளே, எதுவுமே நம்மோடு வராது. ஆண்டவற்ற கிருபை மட்டும்தான் நம்மோடு வரும். நாங்கள் செத்து படுத்து கிடக்கும் பொழுது எங்களோட பொடியை பார்த்து சொல்ல வேணும், ஆண்டவற்ற பிள்ளை, ஆமென், சமாதானத்தின் பிள்ளை, ஆமென், எங்களுக்காக 4 பேர் கண்ணீர் விட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் வாழ வேணும். களவுகள் எடுக்கக்கூடாது, கொள்ளைகள் அடிக்கக்கூடாது, எந்த அக்கிரமும் செய்யாம வாழும் பொழுது நம்முடைய கேடகம் மகிமைப்படும். நம்முடைய கேடகம் மகிமைப்படும். நமது தேவைகள் சந்திக்கப்படும். ஒரு 2 நிமிஷம் எழுந்து ஜெபிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அடுத்த பகுதியோடு நான் முடிக்கிறேன். நான் சொன்ன நேரத்துக்கு முடிச்சு கொள்ளுவேன். ஒரு எழுப்பை கொள்ளுங்க. கேடகங்கள் அவமதிக்கப்படக்கூடாது. அந்த கேடகம் அவமதிக்கிற முதலாவது பாவம். அங்கே களவுகள், கொள்ளைகள், திருட்டுகள். எல்லாரும் கண்களை மூடுங்க. எழும்பை நின்று யாரும் கண்ணை திறக்காதீங்க. எழும்பி நின்று யாரும் கண்ணை திறக்காதீங்க. நான் கண்ணை திறக்கல, யாரும் கண்ணை திறந்ததை பார்த்தா நீங்க வெளியே போவீங்க. எல்லாரும் கண்களை மூடி வானத்தை அண்ணாந்து பார்த்து, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமென். தலை நிமிர செய்பவர் நீரே. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் இப்பொழுது சந்திக்கிற எல்லா பொருளாதார நெருக்கடியில இருந்தும் கர்த்தர் உங்களை நிமிர பண்ணுவார். கர்த்தர் உங்களை நிமிர பண்ணுவார். இப்ப கஞ்சியும் தண்ணியும் குடிக்கிற உங்களுடைய வாழ்க்கைய ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு கொண்டு வர கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஓட்ட சைக்கிளோட திரிகிற உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ களவெடுக்க தேவையில்லை, நீ கொள்ளையடிக்க தேவையில்லை, நீ பொய் சொல்ல தேவையில்லை, தேவனுக்கு விரோதமான பாவ செயல்களை நீ செய்ய தேவையில்லை. ஹல்லேலூயா. ஷாப்பிங் பேக்குகளை கசிப்பு வித்து நீ முன்னுக்கு வர தேவையில்லை. போயில தோட்டம் செய்து நீ முன்னுக்கு வர தேவையில்லை. வட்டிக்கு சீட்டு போட்டு நீ முன்னுக்கு வர தேவையில்லை. உனக்கு இருக்கிற 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு உன்னை முன்னுக்கு கொண்டு வர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 எத்தனையோ 1000 பேர் ஜனங்கள் நிக்கிறாங்க. ஆக குறைஞ்சது 12000 பேருக்கு மேல் ஆட்கள் நிக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்தது என்ன? கண்ணத்துறவங்க இருந்தது என்ன? 5 ரொட்டி 2 மீன். 5 ரொட்டி 2 மீனும். அந்த கொண்டு போய் சொன்னவன் சொல்லுகிறான், ஒரு சிறு பையன் இதை வச்சிருக்கிறான். சிறு பிள்ளைகள் ராஜ்யத்துக்குரியவர்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் தேவனுடைய மகிமைக்குரியவர்கள். ஆமென். நேர்மையான இடத்திலிருந்து அந்த ரொட்டியை கர்த்தர் வேண்டினார். அல்லேலூயா. மிச்சம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். நீ நேர்மையாய் உழைக்கிற 15000 ரூபாய் வச்சு கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நேர்மையா அந்த நாளுக்கு உழைச்ச 2000 ரூபாய் வச்சு ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாளும் போய் சொல்லாதீங்க. ஆமென். தசம பாகத்தை களவெடுக்காதீங்க. ஆமென். 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 வேற எங்கேயும் களவெடுக்கிறல. ஆனா சிலர் என்ன தடுப்பாங்க? என்னத? கர்த்தர் உங்களுக்கு போட சொன்ன தசமத்தை போடுங்க. அது போடாட்டி களவு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க உழைக்கிற காசு கணக்கு பார்த்து தசமம் போடாட்டி நீங்க ஆண்டவர்ட்ட காசை கொள்ளையடிக்கணும். பயப்படுங்க. எதிலும் களவெடுக்காதுங்க. நேர்மையா இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2-3 பேருக்கு கை கொடுத்து சொல்லுங்க, நேர்மையா இருங்க. அப்படி சொல்லுங்க. 2-3 பேருக்கு சொல்லுங்க, நேர்மையா இருங்கப்பா, நேர்மையா இருங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி. அமர்ந்திருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி அப்பா.
நன்றி அப்பா, உம்முடைய அபிஷேகம் ஆண்டவர், உம்முடைய பிரசன்னம் எங்களை தொடர்ந்து மூடட்டும். ஆகவே கேடகமாயிருக்கிற கர்த்தரை அவமதிக்கிற முதலாவது பாவம் களவுகள், திருட்டுகள், கொள்ளைகள். இரண்டாவது பாவம், இதோடு நான் முடிக்கிறேன். ரோமரின் புத்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். ரோமரின் புத்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. படிங்க ரோமர் 2:22. நன்றி அப்பா. விபச்சாரம் செய்யக்கூடாதென்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. விபச்சாரம் செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ விபச்சாரம் செய்யலாமா? முதலாவது கொலைகள், களவுகள், திருட்டுகள், கொள்ளைகளை குறித்து நான் பேசினேன். இரண்டாவது பாவம், ஆண்டுடைய நாமத்தை அவமதிக்கிற பாவம், விபச்சாரம், வேசித்தனம், இச்சையோடு தொடர்பட்ட பாவங்கள். அடிக்கடிக்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு இடப்பட்டுக் கொண்டே வருகிறார். கடந்த வாரம் தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் திருமணம் முடித்த ஒரு ஸ்திரியை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசினார். ஒருவர் வந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்தார். தேவ பிள்ளைகளே, விபச்சாரம் என்பது ஒரு சுகமாய் இருக்கலாம், ஆனால் உன்னை சூழ இருக்கிற கர்த்தருடைய நாமம் அதனால தூஷிக்கப்படாதபடிக்கு நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தாவீது எப்பவும் தேவனுக்கு மகிமையை கொடுத்தான். ஆனால் தாவீதின், அது வாசிக்க நேரம் இல்ல, ஆனால் வாசிக்க 2 சாமுவேல் 12:14 படிங்க. தாவீதின் வாழ்க்கையில ஒரு கட்டம் தேவனுக்கு அவமானமாய் போச்சு. தாவீது செய்த ஒரு காரியம் கர்த்தருக்கு தலைகுனிவாய் போனது. படிச்சு பாருங்கள் 2 சாமுவேல் 12:14. 2 சாமுவேல் 12:14. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாய் இருந்தபடியால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும். கவனிங்க, தாவீதை சுற்றிலும் கர்த்தர் கேடகமாய் நின்றார். கையெத்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பாதுகாப்பாய் இருந்தார். ஆமென். ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறான்? மற்றவன் பஞ்சாதிய அனுபவிச்சு போட்டான். அனுபவிச்சு அதனால குழந்தையும் பெற்றெடுத்து போயிட்டான். இந்த நேரத்தில் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அனுப்பி அவன் பாவத்தை உணர்த்துகிறார். அந்த பாவம் உணர்த்தப்பட்டவுடனே அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி கதறுகிறான். கவனிங்க, கண்ணத்தில் என்ன பாருங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஆனால் நீ செய்த இந்த காரியம் கர்த்தருடைய சத்துருக்கள் கைதட்ட காரணமாக இருந்துச்சு. அதனால உனக்கு பிறந்த பிள்ளை என்ன செய்யும்? பிழைக்காது. பாவத்தின் ஆசீர்வாதம் நிலைக்காது, பாவத்தின் சந்தோஷம் நிலைக்காது, அது சாகும் என்று கர்த்தர் சொன்னார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு திருச்சபைகளில் பாவங்கள் நடக்கிற ஒரே ஒரு பாஸ்டர், அது சரியா பிள்ளையா, நடந்துச்சுதான் நடக்கலையா, தூண்டுனாங்களா தூண்டலையா, எத்தனையோ சத்துருக்கள் கைதட்டி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் ஒரு சைவக்காரன் பிளவிட்ட யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட பிள்ளையா இருக்கிற நீ பாவம் செய்தா 4 பக்கத்தில் போன்ல போட 4 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவதானமாயிருங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவதானமாயிருங்க. கையெத்தி சொல்லுங்க, அவதானமாயிருங்க. அவதானமாயிருங்க. கட்டின கணவனுக்கு துரோகம் பண்ணாதேங்க. கட்டின மனைவிக்கு துரோகம் பண்ணாதேங்க. இது கடைசி காலம். ஹல்லேலூயா. பிசாசுகள் திரிகிற காலம். ஹல்லேலூயா. ஆவிகள் வாழ்கிற காலம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த இச்சையின் ஆவிகள் உங்களை தூண்டுவதற்கு இடம் கொடுக்காதேங்க. ஆமென். 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 கர்த்தர் சொல்லுகிறார், நீ மன்னிப்பு கேட்டுட்ட பாவத்தை மன்னிக்கிறேன், ஆனால் நீ மன்னிப்பு கேட்டாலும் சாத்தான் என்னை தூசிக்க நீ இடம் கொடுத்தபடியால் இந்த ஆசீர்வாதம் உனக்கு நிலைக்காது. ஆமென். வாலிப பிள்ளைகளே, திருமணம் பண்ணினவர்களே, எச்சரிக்கையாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க.
கண்டவங்களோட எல்லாம் போன்ல கதைக்காதுங்க, கண்டவங்களுடைய செட்டிங் பண்ணாதேங்க, தேவையில்லாத மனுஷர்களை வீட்டுக்கு வர விடாதேங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வீட்டுக்கு தேவையில்லாத மனுஷர்கள் வர விட வேண்டாம். ஆமென். ஏவ பிள்ளைகளாகிய நானும் நீயும் காட்டுக்குள்ள கூரை இல்லாத வீட்டு இருந்தாலும் கேடகமாய் கர்த்தர் இருக்கிறார், பாதுகாப்பாய் கர்த்தர் இருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாதுகாப்பாய் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பல வேளைகளில என்னுடைய பிள்ளைகள் ஊழியத்தை நிமித்தம் நான் சில வேளை மனுஷியை கூட்டிக் கொண்டு யாழ்ப்பாணமோ எங்கேயோ தூரமா போனால் பல வேளைகள் தனியை விட்டுட்டு தான் நாங்க போவோம், தனியை விட்டுட்டு தான் போவோம். அது மிகுந்த பாதுகாப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ தேவ பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிறீங்க, சொன்னோன்னு பாப்பீங்க. உலகத்தார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, அவர் மட்டும்தான் நமக்கு கேடகம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரையும் நம்பாதேங்க. ஆமென். நான் சில சுவாசம் உள்ள எவனையும் நம்பாதேங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருடைய மோட்டார் சைக்கிளை மேறாதேங்க. எல்லாரையும் நம்பி உங்களோட குடும்ப பிரச்சனைகளை சொல்லாதேங்க. உங்களோட புருஷன் செய்கிற அவமானங்களை எல்லாத்தையும் சொல்லாதேங்க. உங்களோட மனுஷி உங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு தீமைகளையும் எல்லாத்தையும் சொல்லாதேங்க. பிசாசு இச்சைகளை தூண்டி பாவத்துக்குள்ள விழுத்தி ஆண்டவற்ற நாமத்தை தூஷிக்க பண்ணாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த எச்சரிக்கையாக வாழ வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுது வடகாடு சேர்ச்சிலையும் இப்படி ஒரு கெட்ட பேர் வெறும் என்று நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு வசனம் வாசிச்சு முடிப்பு. தேவனுடைய பிள்ளைகள் குடும்பத்தில் அன்பாக இருக்க வேண்டும், பாசமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. கணவன் மனைவியோட அன்பாயிருங்க, மனைவி கணவனோட அன்பாயிருங்க. உழைப்பு இல்லாட்டிலும் வடிவு இல்லாவிட்டாலும் ஒருவர் மேல ஒருவர் பாசம் கொள்ளுங்க. இந்த பிரிவினைகள் இந்த பாவத்துக்குள்ள உங்களை விழுத்தாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இந்திய தேசத்துல மூட்டை சுமக்கிற ஒரு சகோதரன் இருந்தார். மூடை சுமக்கிற வேலை, நெல் மூடைகளை சுமக்கிற வேலை, அட்டியல் அடுக்கிற வேலையை செய்கிறவரை இருந்தார். அவருடைய மனைவியோ விடாப்பிடியான ஜெபம் உள்ள ஒரு ஜெபிக்கிற ஸ்திரியாக இருந்தார். அவள் ஜெபிச்சு ஜெபிச்சு இன்றைக்கு அவர் சாட்சி சொல்லுகிறார். தன்னுடைய இந்திய தேசத்தினுடைய அந்த மாநகரத்தில் மூன்றாவது பெரிய நெல் களஞ்சிய முதலாளியாக அந்த மகனை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு? நெல்லு மூட தூக்குறவர். ஆமென் சொல்லுங்க. மூட கணக்குக்கு காசு வென்றவன மூன்றாவது தொழில் அதிபராக கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிச்சு உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வடகாடு சபைக்குள்ளேயும் அப்படிப்பட்ட உயர்வுகளை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய ஸ்தானங்களுக்கு உங்கள் கணவன்மாரை கர்த்தர் கொண்டு வருவார். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருவார். பிரிவினைகளுக்கு இடம் கொடுக்காதேங்க. வேலை இல்லாதவன் என்று ஒதுக்காதேங்க. படிப்பு இல்லாதவன் ஒதுக்காதேங்க. அங்க வேற வேற பாவங்களை சொல்லி சொல்லி வீண் சந்தேகங்களை பட்டு பேய்களுக்கு இடம் கொடுத்து விபச்சார பாவத்துக்குள்ள விழாமல் கர்த்தருக்காக குடும்பமாய் வாழுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களால் ஆண்டவற்ற நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. ஆமென் சொல்லேன், ஆமென் சொல்லேன். எங்களால் ஆண்டவற்ற நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. நீங்க 2 மாசம் தான் சர்ச்சுக்கு வந்திருக்கலாம். ஆனா நீங்க ஒரு பாவம் செய்த என்ன சொல்லுங்க தெரியுங்க பாப்போமா? அவன் சேர்ச்சுக்கு போறான், வடகாடு சேர்ச்சுக்கு போறவன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் கேடகம், அந்த கேடகம் அவமதிக்கப்படக்கூடாது. அந்த கேடகம் அவமதிக்கப்படக்கூடாது. அந்த கேடகம் அவமதிக்கப்படக்கூடாது. ரோட்டா நின்று கதைக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இரவு 6 மணிக்கு பிறகு தேவையில்லாத வேலை செய்யக்கூடாது. ஆமென், ஆமென், ஆமென். விசேஷமா பொம்பளையாக்கள். அல்லேலூயா. 6 மணிக்கு பிறகு வேலை முடிச்சு வீட்டை வார வேலையாண்டா தயவு செய்து அந்த வேலைக்கு விடாதேங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க அம்மாவோ அப்பாவோ போய் ஏத்தியாருண்டா பிரச்சனை இல்ல. மற்றபடி 6 மணிக்கு பிறகு ஒரு பொம்பளை புள்ள தனியா வார வேலையண்டா அது பிசாசுக்கு வழி கொடுத்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நாங்க சரியாக இருந்தாலும் குளக்கட்டுல குடிச்சிட்டு நிப்பாங்க, ரோட்ல பார்த்து கொண்டு நிக்கிறாங்க. இப்ப வேலிய பயிர மேய்கிற இந்த காலத்துல தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேணும். அல்லேலூயா. நீங்க வரும்பொழுது யாரோ அவங்களை இழுத்து கெடுத்து போட்டுட்டாங்க. உலகம் என்ன சொல்லும்?
அவள் விருப்பம் இல்லாம அவன் இழுத்துட்டான் சொல்லும். இல்ல அவவும் சேர்ந்துதான் போனவான்னு சொல்லும். அல்லேலூயா. ஆகவே ஊர்வாய் அடைக்க முடியாதபடினாலே ஞானமாய் நடவுங்க, புத்தியாய் நடவுங்க, தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. வீட்டுல எந்த அளவுக்கு புருஷன் பஞ்சாதி நாயும் பூனை மாதிரி சண்டை பிடிச்சு உருளேலுமோ உருளுங்க, வெளியில காட்டாதங்க. ஆமென் சொல்லுங்க. வெளியில காட்டிச்சிட்டீங்கடா அடுத்த குட்டனை வீட்டுக்குள்ள வந்துடும். ஆமென் சொல்லுங்க. புருஷனும் பஞ்சாதியும் கதை கேளு என்று தெரிஞ்சா நீங்க அல்சேஷன் நாயல், இந்த அல்சேஷன் நே ரெண்டும் கதை கேளு தெரியும். யாருக்கு தெரியுது? குட்டனாக்கு தெரியுது. எதுக்கு? அந்த குட்டனை விட்ட வர விடாத. அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க கர்த்தருடைய பிள்ளைகள். கேடகம் அவமதிக்கப்படக்கூடாது, நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, என்னால் ஆண்டவர் தலை குனிய கூடாது. காதலிச்ச பிள்ளைகளுக்கு சொல்றேன், காதலிக்கிறது பாவம். நீங்க காதலிக்க வேணுமென்றால் உங்களோட அம்மா, உங்களோட அப்பா, உங்களோட பாஸ்டர் 3 பேரும் ஓகே சொன்ன பிறகு காதலி. ஆமீன் சொல்லுங்க. அம்மா, அப்பா, பாஸ்டர் இந்த 3க்கும் தெரியாம நீங்க காதலிச்சால் கர்த்தருடைய நாமத்தை நீங்க துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் தலை குனிஞ்சு கொண்டிருக்கிறார், ஆண்டவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதை நீங்க மறக்காதீங்க. அதற்கான தண்டனை கட்டாயம் வரும். நீங்க இப்ப பாக்குறீங்க இந்த உலகத்துல நம்ம பக்கத்திலே பாக்குறீங்க. அல்லேலூயா. அவமதிச்சா தண்டனை வரும். தேவன் அவமதிச்சா சாபம் வரும். நிம்மதி இல்லாத நிலைமைகள் வரும். நேர்மையாக நடவுங்க. காலையில பாவம் செய்தாலும் மாலையில ஒற்றுமை வர வேண்டும். துரோகம் பண்ணாதேங்க. தேவையில்லாம அலட்டி கொண்டிருக்காதேங்க. கேடகம் அவமதிக்கப்படக்கூடாது. கேடகம் அவமதிக்கப்படக்கூடாது. கேடகம் அவமதிக்கப்படக்கூடாது. கேடகம் அவமதிக்கப்படக்கூடாது. பிரிவினைகளை கர்த்தர் வெறுக்கிறார். குடும்ப சண்டைகளை கர்த்தர் வெறுக்கிறார். புருஷன் பஞ்சாதி பிரிவதை கர்த்தர் வெறுக்கிறார். அல்லேலூயா. இந்திய தேசத்திலே நீதிபதிகள் சொல்லி இருக்கிறார்கள், திருமணமான ஆணும் திருமணமான பெண்ணும் ஒத்துக்கொண்டால் உடலுறவு செய்வது தண்டனை அல்லவென்று சொல்லி இருக்கிறார்கள். இது இந்த உலகத்தின் நீதிபதிகள். ஆனால் பரலோகத்தின் நீதி சட்டம் இன்னும் மாறவில்லை, மாறவில்லை. ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருத்தனுக்கு ஒருத்தி. கற்புள்ள வாழ்க்கை, கற்புள்ள வாழ்க்கை கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு தெய்வம் தான், அவர் இயேசு கிறிஸ்து. ஒரே ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு. அல்லேலூயா. அதை புரிந்து கொண்டு வாழுங்கள். கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட விடக்கூடாது. அல்லேலூயா. எச்.எஃப். கென்னடி என்கிறதான ஒரு மனுஷன் இந்திய தேசத்தின் ஜனாதிபதியாக இருந்தார். அமெரிக்க தேசத்தின் ஜனாதிபதியாக எச்.எஃப். கென்னடி என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். ஒரு கட்டத்தில் அவருக்கும் அவருடைய எதிரி நாட்டுக்கும் யுத்தம் நடக்கிற நேரத்தில் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் இந்த நேரத்தில் மண்டியிட்டால் முழு அமெரிக்காவுமே மண்டியிடுவதற்கு சமமாய் போய்விடும். ஒரு நாள் நான் மண்டியிட மாட்டேன். அல்லேலூயா. என்ன தெரியுமா? அந்த கென்னடி ஒரு தனி மனிதன், அவன் மேல முழு அமெரிக்காவும் இருந்துச்சு. அல்லேலூயா. நீங்க ஒரு தனி மனிதர்கள், உங்கள் மேல முழு பரலோகமும் இருக்கிறது. அல்லேலூயா. முழு கிறிஸ்தவமும் இருக்கிறது, முழு சபையும் இருக்கிறது, முழு ஊழியமும் இருக்கிறது. இதை நீங்க உடைக்க கூடாது. இதை நீங்கள் தூஷிக்கப்பட விடக்கூடாது. ஆண்டவருடைய நாமம் அவமதிக்க விடக்கூடாது. நீங்க அந்த அந்த இடத்துல நினைக்காமல் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். ஒவ்வொரு குடும்பமும் ஜாக்கிரதையாக இருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.